அப்போ அந்த மாதிரி இடங்களில் இவர்களை வலைவீசி பிடித்து அவர்களை பாலியல் ரீதியான இச்சைக்கும் உட்படுத்தி அதை வெளியில் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை கொலையும் செய்கிறான்னா, அதாவது கோவில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாதுன்னு பராசக்தியில வசனம் இருக்கும். அந்த வசனத்துக்கு எடுத்துக்காட்டு இன்னைக்கு வசனம் அந்த வசனத்தை எழுதினால் மேல கோவப்படுறாங்க பல பேர். ஆனா இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது, பல கோவில்கள்ல நடக்குது. ஆனா உள்ளாடையோட நிறைய பிணங்கள் இப்ப கையகப்படுத்த போகும்போது குற்றவாளிகள் எல்லாமே என்ன அலங்கரிச்சா கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க, அது கிடையாது. அவ்வளவு வெறித்தனமே சார், கழுத்தறுத்து மூஞ்சியை சதைச்சு ஆசிட் ஊத்தி. ஆமாங்க, வெளியில போய் சொல்லிடுவாங்க. வெளியில சொல்றது மூலமாக முதன்மையான குற்றவாளிகள் இப்போ நீங்க சமீபத்தில் ஒரு பெண்ணு மாடு மேய்க்க போற பெண்ணு இருட்டி மாடு வரலைங்கிறதுக்காக போன இடத்துல அதை ரேப் பண்ணி கேங் ரேப் பண்ணி தண்ணிக்குள்ள மூழ்க வச்சு அது மேலே கல்லை தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த கொடுமை நடக்குது பல இடங்கள்ல. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு.